இந்த ஆண்டிலே நம்முடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மந்திரங்கள் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா, மாந்திரிகம் செய்கிறாங்களே அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறதெல்லாம் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. நம்முடைய சொந்தங்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த சக்கரங்கள் என்பது பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். பஞ்சாட்சர சக்கரம் ஒன்று இருக்குது, அதுதான் 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா என்கிற மந்திரம். அது பஞ்சாட்சரம் என்று சொல்லுவது அல்லது ஐங்கோணம் என்று சொல்லக்கூடியது. அதே போல் அருங்கோண சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது, எண்கோண சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அதே சமயத்தில் சுதர்சன சக்கரம் இருக்கிறது. அது மேலே வந்து பார்த்தோம்னா சொஸ்தி சக்கரம். இப்படி எல்லா சக்கரங்களையும் இணைத்து தான் ஸ்ரீ சக்கரம் என்கின்ற ஒரு அமைப்பு உள்ள இருக்கிறது, ஒரு தன்மையாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள், அந்த ஒளி அலைகள், அதனுடைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரம் எதன் அடிப்படையில் அந்த மந்திரங்கள் வேலை செய்யுதுங்கிறத நான் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மந்திரங்கள் முதல்ல எத்தனை வகைப்படும், அந்த மந்திரம் எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது, அதன் மூலியமாக அந்த மந்திரங்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறது, மேலும் பார்த்திங்கன்னா அது எந்தெந்த சட்டம், அதாவது லான்னு சொல்லுவோம்ல, அது யூனிவர்சல் லாவா அல்லது காஸ்மிக் லாவில் இருக்கா இல்லை ஹியூமன் லாவில் இருக்கா, அந்த மாதிரி அந்த ஒரு இதை நம்ம எதன் அடிப்படையில் இருக்குங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அன்றாட வாழ்க்கையில் 5 எழுத்தின் அதிசயம் என்கிற தலைப்பில் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பை கொண்ட அந்த பஞ்சாட்சரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஒரு போர்டு மூலியமாக ஒரு விளக்கத்தோடு உங்களோடு பேச நான் இருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கிறேன். நம்மளுடைய அந்த சக்கரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா நடுப்புற ஓம் என்கின்ற ஒரு பிரணவ மந்திரத்தையும் அதனை சுற்றி சி வ ய ந ம என்கிற மந்திரமும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த தத்துவத்தை உள்ளடக்கியதான ஒரு சக்கரம். இதில் பார்த்திங்கன்னா இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதான சக்கரம். அதனால தான் சொல்லுவோம் நமசிவய சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி என்று 5 விதமான மந்திரங்களை ஒளி அலைகளை நாம் எழுப்பக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இதுதான் 5 எழுத்து மந்திரம்னு சொல்கிறோம், அல்லது ஐங்கோணம் என்று சொல்லக்கூடிய ஐங்கோண சக்கரம் என்று சொல்வார்கள். இது பஞ்சாட்சர மந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. பஞ்சம் என்றால் கஷ்டம் அல்லது வறுமை, அச்சரம் என்பது பயம், அச்சம் என்பது பயம், பஞ்ச அச்சரம், சரம் என்பது தொடர்ச்சி, மல்லிகை சரம் போல, பூச்சரம் போல என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். சரம்னா ஒன்றன் பின் ஒன்றாக அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த பஞ்சாட்சரம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடும்போது அவனுடைய கஷ்டங்கள் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டே வரும். அதனால தான் அனுதினம் ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு நீ வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவன் அருளாலே அவன் தான் அவரை வணங்கணும் அப்படின்னா அவருடைய அனுமதி இருக்கணும், இருந்தால் தான் வணங்கவே முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இந்த 4 பதிகத்திலையும் நம்ம பார்க்குறோம். மேலும் இது என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகார மகார அந்த ஒரு விதத்தில் இது அகாரத்தன்மையை கொண்டதாக இருக்கக்கூடியது. மேலும் உறவு நிலை, பொருள்நிலை, அருள்நிலைன்னு 3 நிலை இருக்குது. அதில் இந்த சக்கரம் பொருள்நிலையை குறிக்கக்கூடியது. இது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பஞ்சத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களை ஆற்றக்கூடியது அல்லது அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய வலிமை அல்லது வல்லமை இந்த சக்கரத்துக்கு உண்டு என்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக இருக்கக்கூடிய தன்மை. சரிங்க, இந்த சக்கரம் எதன் மந்திரத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுங்கிறத நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பார்ப்போம். அடுத்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த அருங்கோண சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துடைய தன்மை என்ன, அதில் யாருடைய தொடர்பு இருக்குது, அது யாருக்கு எந்த மாதிரி வேலை செய்யும். இது பொருள் நிலைன்னு பார்த்தோம். அப்போ அடுத்து என்ன நிலை, 3 நிலை ஒரு மனிதனுக்கு முக்கியம். அதனால தான் உறவு நிலை, பொருள்நிலை, அறநிலை, இந்த 3 நிலையும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்தது பொருள்நிலை. உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அல்லது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய அல்லது பொருளாதாரத்தில் நம்மை ஒருபடி மேலே உயர்த்தக்கூடிய சக்கரம் இந்த சக்கரமாக இருக்கிறது என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதமித்திர ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் ராஜ்கோட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை.